வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மெக்கானிக் ராக்கி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஸ்வக் சென் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. ஒரு மெக்கானிக்கோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி தன்னோட ஃபேமிலியோட கராஜை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை நகரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரு ஒரு மெக்கானிக்கா இருக்காரு, ஆல்சோ கார் டிரைவிங் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர்கிட்ட கார் டிரைவிங் கத்துக்க வரக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்ரத்தா ஸ்ரீநாத். இவங்க கிட்ட தான் இவர் தன்னோட லைஃப் முழுக்கவே சொல்றாரு. அதாவது எப்படி கீதா கோவிந்தம்ல நித்யா மேனன் கிட்ட சொல்வாரோ அதே மாதிரி இதுல இவர்கிட்ட தன்னோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள், சின்ன வயசுல தன்னோட லைஃப் எப்படி இருந்துச்சு, லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு, அப்பாக்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி, அண்ட் இப்போ என்ன மாதிரியான பிரச்சனையில இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. கரண்ட்லி அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது அந்த கராஜை மீட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசன் இருக்கும். அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் எப்படி ஹெல்ப் பண்றாரு, அதுக்கப்புறம் விஸ்வக் சென்னோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அதை தீத்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த சைபர் த்ரில்லர் பார்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதை சுத்தி அமைக்கப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே பயங்கர எங்கேஜிங்கா போச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த கதையை ஃபன் ஃபில்டா ஒரு மாதிரி நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதுவுமே டு அன் எக்ஸ்டென்ட் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்துல விஸ்வக் சென்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு ரேண்டமா ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த கதைக்கு தேவையே இல்லாத ஒரு சம்பவம் மாதிரி தான் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொன்ன விதம் அண்ட் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த படத்துல ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கலந்த சைபர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. பட் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை பிளெண்ட் பண்ண விதம் அப்படின்றது இன்னுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த சாங் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் ஹியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ட் ஹியூமர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் லாஜிக்கலாவுமே இன்னும் கொஞ்சம் கனெக்டடா இருந்திருக்கலாம் அப்படின்ற ஃபீலும் வந்துச்சு. பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பா பாசிபிளான ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.